எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த தலைப்பு ரொம்பவே முக்கியம். ஏடபிள்யூஎஸ்ல குபர்னெட்டிஸை நாம மேனேஜ் பண்ற விதத்தையே தலைகீழா மாத்த போற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது சும்மா ஒரு சின்ன அப்டேட் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். இந்த கேள்வி நம்மள பல பேருக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு கூபர்னிட்டிஸ் சர்வர் மெக்கானிக் மாதிரி ஃபீல் பண்றீங்களா? டெய்லி நோட்ஸை சரி பண்றது, பேட்ச் பண்றது, ஸ்கேல் பண்றது, இதே வேலையா போய் நம்மளோட முக்கியமான அப்ளிகேஷன் வேலையை பார்க்கவே முடியலையேன்னு தோணுதா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையை நம்ம நேரத்தை எல்லாம் சாப்பிடுதா? கரெக்ட். நம்ம தீர்க்க போற பிரச்சனையோட ஆணிவேரே இந்த ஒரு வார்த்தை தான், தேவையற்ற கடின உழைப்பு. பாருங்க, ஏடபிள்யூஎஸ் நம்மளுக்காக கண்ட்ரோல் பிளேனை சூப்பரா மேனேஜ் பண்ணிடுது, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த நோட்ஸை பேட்ச் பண்றது, ஸ்கேல் பண்றது, சரியான இன்ஸ்டன்ஸை தேடி பிடிக்கிறதுன்னு இந்த உண்மையான கடின உழைப்பு எல்லாமே டேட்டா பிளேன்ல, அதாவது நம்ம கையில தான் இருக்கு. சரி, அப்ப நாம இன்னைக்கு எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல குபர்னெட்டிஸ்ல இருக்கிற அந்த மறைக்கப்பட்ட வேலை சுமை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் முறை, அதுல இருக்கிற கஷ்டங்கள். அடுத்ததா ஆட்டோ முறை, அதாவது சர்வர்லெஸ் நோட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மனமாற்றம் என்ன, அப்புறம் உங்க ப்ராஜெக்ட்டுக்கு இது சரின்னு எப்படி முடிவு பண்றது, கடைசியா இது எப்படி ஒரு மெக்கானிக் வேலையில இருந்து நம்மள ஒரு ஆர்கிடெக்ட் வேலைக்கு மாத்துதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இகேஎஸ் கண்ட்ரோல் பிளேனை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிடுது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா உண்மையான சவால், உண்மையான தலைவலி, நம்மளோட வீக்கெண்ட் எல்லாம் காவுமாங்கிற விஷயம் எதுன்னா, அது இந்த ஒர்க்கர் நோட்ஸை, அதாவது டேட்டா பிளேனை மேனேஜ் பண்றது தான். சரி, முதல்ல நாம இகேஎஸ் ஸ்டாண்டர்ட் மோடுன்னு சொல்றோமே, அதை பத்தி பார்ப்போம். இதுல உங்களுக்கு முழு கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம், முழு கண்ட்ரோல் கூடவே முழு பொறுப்பும் உங்க தலையில தான் வந்து விழும். நீங்க தான் அந்த சிஸ்டத்தோட ஆர்கிடெக்ட், அதே சமயம் நீங்க தான் அந்த சிஸ்டத்தோட பிளம்பரும் கூட. சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க தான் பாத்துக்கணும். சும்மா அந்த லிஸ்ட் பாருங்களேன். முதல்ல என்ன இன்ஸ்டன்ஸ் வேணும்னு நீங்க தான் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, கார்பெண்டர் இல்லனா கிளஸ்டர் ஆட்டோ ஸ்கேலரை செட்டப் பண்ணி அதையும் நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். மூணாவதா, விபிசி சிஎன்ஐ, கோர் டிஎன்எஸ் மாதிரி முக்கியமான ஆட்-ஆன்களை நீங்களே அப்கிரேட் பண்ணணும். கடைசியா, இபிஎஸ் சிஎஸ்ஐ, ஏடபிள்யூஎஸ் இபிசி மாதிரி டிரைவர்ஸையும் நீங்க தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்பா, யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஆபரேஷனல் வேலைன்னு. பாத்தீங்களா எவ்வளோ மேனுவல் வேலை இருக்குன்னு? இந்த எல்லா தலைவலிக்கும் ஏடபிள்யூஎஸ் கொடுக்குற பதில் தான் இகேஎஸ் ஆட்டோ மோட். இது ஒரு ஹீரோ மாதிரி நம்ம வேலையெல்லாம் குறைக்க போகுது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இன்னும் ஈஸி டூவா தான் பயன்படுத்துறீங்க, ஆனா அதை நீங்க மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமோடோட முக்கியமான ஐடியாவே இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தனியா கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ற கார்பெண்டரை கண்ட்ரோல் பிளேன்லயே பில்டினா கொடுத்த மாதிரி தான் இது. இகேஎஸ்ஏ உங்க பெண்டிங்ல இருக்கிற பார்ட்ஸை பார்த்து அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை உருவாக்கிடும். அந்த பின் பேக்கிங், ஸ்கேலிங் எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். நீங்க இனி நோட் குரூப்ஸை பத்தியோ இன்ஸ்டன்ஸ் டைப்ஸை பத்தியோ கவலையே பட வேண்டாம். கம்ப்யூட் விஷயத்துல இது எவ்வளோ சிம்பிள் பாருங்க. நீங்க இனி M5 லார்ஜ் வேணுமா, C5 எக்ஸாஜ் வேணுமான்னு மண்டையை உடைச்சிக்க வேண்டியதே இல்லை. உங்க பாட் எவ்வளோ CPU மெமரி கேட்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான காஸ்ட் எஃபெக்டிவ் இன்ஸ்டன்ஸை இகேஎஸ்ஏ தேடி பிடிச்சி கொடுத்துடும். அடுத்து நெட்வொர்க்கிங். இப்ப நீங்க ஒரு சர்வீஸையோ இல்ல இன்க்ரிஸையோ உருவாக்கினா போதும், அதுக்கு தேவையான NLBயோ இல்ல ALBயோ தானா உருவாகிடும். இதுக்கு முன்னாடி மாதிரி தனியா AWS லோட் பேலன்சர் கண்ட்ரோலரை ஹெல்ம் சார்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பாருங்க, இன்னொரு வேலை மிச்சம். அதே மாதிரி தான் ஸ்டோரேஜும். இபிஎஸ் சிஎஸ்ஐ டிரைவர் இப்ப பில்டின்னாவே வந்துடுது. இதனால இகேஎஸ் அப்கிரேட் பண்ணும்போது வர்ற பெரிய தலைவலியே இந்த டிரைவர் வெர்ஷன் மேட்ச் ஆடாதது தான். அந்த பிரச்சனை இனிமே கிடையாது. உங்களுக்கு வால்யூம் வேணுமா கேட்டா போதும், தானா வந்துடும். சரி, இப்போ ஆட்டோ மோடோட நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த ரெண்டு மோடுக்கு நடுவுல டெக்னிக்கலா மட்டும் இல்லாம பிலாசபிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய, ஒரு சர்ச்சைக்குரிய மாற்றம்னே சொல்லலாம். குறிப்பா பழைய ஆபரேஷன்ஸ் டீம்ல வேலை செஞ்சவங்களுக்கு இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். ஆட்டோ மோட்ல உங்களால நோடுக்குள்ள போகவே முடியாது, SSH பண்ண முடியாது, SSM வச்சு லாகின் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஏதோ தப்பா நடக்கல, வேணும்னே இப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்டை நம்மள ஃபாலோ பண்ண வைக்குது. சரி, இந்த டேபிளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நோட் மேனேஜ்மெண்ட் பாருங்க. ஸ்டாண்டர்ட்ல மேனுவல், ஆட்டோல ஆட்டோமேட்டிக். OS பேட்சிங், ஸ்டாண்டர்ட்ல அது நம்ம வேலை, ஆட்டோல AWS பார்த்துக்கும். இன்ஸ்டன்ஸ் செலெக்ஷன், ஸ்டாண்டர்ட்ல நாம தான் லிஸ்ட் கொடுக்கணும், ஆட்டோல இகேஎஸ்ஏ பாட்ஸை வச்சு முடிவு பண்ணிடும். லோட் பேலன்சிங், ஒன்னுல நாம இன்ஸ்டால் பண்ணணும், இன்னொன்னுல பில்டின். ஆனா இந்த கடைசி ரெண்டு வரிசையை பாருங்க. நோட் ஆக்சஸ், ஸ்டாண்டர்ட்ல உண்டு, ஆட்டோல கட். கஸ்டம் யூசர் டேட்டா, ஸ்டாண்டர்ட்ல உண்டு, ஆட்டோல கிடையாது. இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய மனமாற்றம். இதுக்கு முன்னாடி நாம ஸ்டாண்டர்ட் மோட்ல டெராஃபார்ம் கோட் எழுதும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க.
கிளஸ்டருக்கு ஒரு மாடியூல், நோட் குரூப்ஸ்க்கு தனியா ஒரு டெஃபினிஷன், அதுக்கப்புறம் ஆட் ஆன்களுக்கு தனியா ஹெல்ம் ரிலீஸ் பிளாக்ஸ். அப்பா, எவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு பாருங்க. ஆனா இப்போ ஆட்டோ மோடோட கோட பாருங்க, எவ்ளோ சுத்தமா எவ்ளோ சிம்பிளா இருக்கு. ஒரே ஒரு AWS EKS கிளஸ்டர் ரிசோர்ஸ் தான். அதுக்குள்ள கம்ப்யூட் வேணுமா, நெட்வொர்க் வேணுமா, ஸ்டோரேஜ் வேணுமான்னு ஒரு ஸ்விட்ச் போட்டா போதும். இது ஒரு ஈஸி பட்டன் மாதிரி பல வாரம் நம்ம செய்ய வேண்டிய வேலைய சில நிமிஷத்துல முடிச்சிடுது. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் மோடுனா என்ன, ஆட்டோ மோடுனா என்னன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. அடுத்த கேள்வி, இதுல எதை நாம தேர்ந்தெடுக்கணும்? வாங்க, அந்த முடிவை எடுக்க நான் உங்களுக்கு உதவுறேன். நீங்க எப்ப EKS ஸ்டாண்டர்ட் மோடோடயே இருக்கலாம்னா, 1 உங்களுக்கு ஏதாவது கஸ்டம் கர்னல் மாடியூல்ஸ் வேணும், இல்ல sysctl ட்வீக் பண்ணணும்னா. 2வது உங்ககிட்ட ரொம்ப பழைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ஹோஸ்ட் லெவல்ல சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னா. 3வது உங்க கம்பெனியோட பாலிசி படி ஏதாவது பிரச்சனை வந்தா செக் பண்றதுக்கு கண்டிப்பா SSH ஆக்சஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா, அப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் மோட்ல இருக்கலாம். அதே சமயம் நீங்க எப்ப ஆட்டோ மோடுக்கு மாறணும்னா, உங்க டீம் டெய்லி இந்த ஆபரேஷன்ஸ் வேலையிலே மூழ்கி போயிருந்தா, இல்ல AIML, CI/CD, பேட்ச் ப்ராசஸிங் மாதிரி டைனாமிக்கான ஒர்க்லோட்ஸ் ரன் பண்ணினா, இல்ல முக்கியமா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஆட்டோ மோடுக்கு போயிடுங்க. இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், எதிர்காலத்துல டெக்னிக்கல் கடன் வராமலும் தடுக்கும். சரி, இப்போ உங்களுக்கு எந்த பாதையில போகணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இந்த முடிவு உங்க டெய்லி வேலையை மட்டும் மாத்தாது. ஒரு இன்ஜினியரா உங்க ரோலையே இது எப்படி மாத்துதுன்னு கொஞ்சம் யோசிப்போம். இந்த ஒரு வரி தான் எல்லாத்தையும் அழகா சொல்லுது. நாம சர்வர் மெக்கானிக் வேலையிலிருந்து பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்ட் வேலைக்கு மாறப் போறோம். அந்த டேட்டா பிளேனை பத்தின கவலைய, அந்த தேவையற்ற கடின உழைப்ப நாம AWS கிட்ட கொடுத்துடுறோம். அதனால ஒரு இன்ஜினியரா நாம சர்வரை சரி பண்றதை விட்டுட்டு கம்பெனியோட வளர்ச்சிக்கு தேவையான பிளாட்ஃபார்மை எப்படி இன்னும் சூப்பரா உருவாக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்மள 90% பேருக்கு இந்த நோட் அப்படிங்கிறது நம்ம அப்ளிகேஷனை ஓட வைக்கிற ஒரு கரண்ட் மாதிரி, ஒரு தண்ணி மாதிரி, ஒரு யூட்டிலிட்டி தானே. நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம அப்ளிகேஷன்ஸ் நல்லா ஓடணும், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அந்த கரண்ட்டை நம்ம ஏன் உற்பத்தி பண்ணணும், அந்த நோட்ஸை நம்ம ஏன் மேனேஜ் பண்ணணும்? உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தின உங்க ஃபிலாசபியை பத்தி மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நன்றி.